இந்த வீடியோவில் நம்ம லாம்டாவை பற்றி பார்க்கலாம். இப்போது லாம்டா அப்படின்றது வந்து ஜாவா 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஜாவா 8க்கு முன்னாடி இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தடை டிஃபைன் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? இப்போது என்கிட்ட ஒரு கார் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதில் டிரைவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கார் அப்படின்ற அந்த இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த கிளாஸில் அந்த மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மெத்தடை இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸில் இருக்கிற அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை நம்ம இன்வோக் பண்ணிடலாம் இல்லையா? இப்போது இதை நம்ம ஜாவா 8ல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நம்ம மெத்தடை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? பப்ளிக் வாய்ட் நான் டிரைவ் மெத்தடை நான் டிஃபைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இங்கே வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போது லாம்டா வச்சு இந்த மெத்தடை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ அந்த கீவேர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா இந்த ஹோல் பிளாக் ஆஃப் கோடையும் ஒரு வேரியபிள் அசைன் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போது நம்ம எப்பயும் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டைப் எஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரு வேரியபிளில் எப்படி ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஹோல் பிளாக் ஆஃப் கோடையும் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் வந்து என்னென்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸோட டைப். ஸோ இது எப்படின்னா நம்ம ரன் டைம் பாலிமார்பிசமில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்டர்ஃபேஸ்க்கான ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஹோல் பிளாக் ஆஃப் கோடையும் இந்த வேரியபிள் ஆஃப் டைப் இந்த இன்டர்ஃபேஸ், ரெஃபரன்ஸ் ஆஃப் டைப் இந்த இன்டர்ஃபேஸ் இல்லையா? இது பண்ணிடணும். இப்போ இந்த சின்டாக்ஸில் ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங், அதுதான் நம்ம லாம்டா. செமிகோலன் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கார் அப்படின்ற அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற டிரைவ் மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிரைவ் மெத்தடை கால் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே இவ்வளோ லைனில் நம்ம பண்ணதை லாம்டா யூஸ் பண்ணி ஒரே லைனில் நம்மளால் பண்ண முடியுது. அதனால் கோட் மெயின்டைனபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து லாம்டாவோட ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் கேட்கலாம், நம்ம இங்கே டிரைவ் அப்படின்ற மெத்தட் நேமே யூஸ் பண்ணல, அப்புறம் எப்படி இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இங்கே கார் அப்படின்ற அந்த இன்டர்ஃபேஸில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்குது. ஸோ ஜாவா என்ன பண்ணுது, இம்ப்ளிசிட்டாக அந்த மெத்தடை இந்த லாம்டாவில் இருக்கிற அந்த கோடை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது. ஓகேவா? இங்கே அடுத்த கேள்வி, இந்த இன்டர்ஃபேஸில் நான் ஒரு மெத்தட் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? நான் ஒரு மாடல் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு மெத்தட் ஆட் பண்ணுறேன். அப்போது எனக்கு இங்கே எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா மல்டிபிள் நான் ஓவர்ரைடிங் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ஃபவுண்ட் இன் த இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம லாம்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு தான் இருக்கணும். ஸோ இதை தான் ஜாவா 8ல் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்ஃபேஸ் வித் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்.
நீங்கள் எப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை லாம்டா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போது அந்த இன்டர்ஃபேஸை ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக டிக்ளேர் பண்ணிடலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா வேற ஒரு டெவலப்பர் உங்கள் கோடை பார்த்தாலும் அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. பை மிஸ்டேக் வந்து ஒரு மெத்தடை ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை அங்கே வந்து எரர் அடிக்கும். மல்டிபிள் நான் ஓவர்ரைடிங் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் டெவலப்பர் நோஸ் தட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், மோர் தேன் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த வீடியோவில் நம்ம லாம்டா வச்சு ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தடை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் வித் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அனோட்டேஷன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பார்க்கலாம். நன்றி.